வரக்குள்ள என்னென்னமோ பண்ணி வச்சுக்கிறீங்க. என்ன விசேஷம்? சந்தைக்கு போயிட்டு வரக்குள்ள பண்ணிடுது. என்ன விசேஷம்னா ஒரு விசேஷம். ஐம்பத்தி 53 வருஷம் முடிஞ்சு 54 சின்ன குழந்தையா என்ன பண்ணிருக்கிற? ஆராய்ச்சி பண்றேன். என்ன ஆராய்ச்சி? பூ எப்ப வந்துச்சு? கூப்பிடுற அங்க கிட்ட போற சார். ஏன் டென்ஷன் ஆறீங்க? ஆந்தி வே என்ன ஸ்டைல் ஓடி வாடா. பூ எப்படி வந்துச்சுன்னு அது விரியும் போது போய் பார்க்க வேண்டியதுதான். என்ன எங்க போற போல இருக்குது? ரெடி ஆயிட்டு ஜம்முன்னு இருக்குற. இன்னைக்கு என்னன்னு தெரியாதா உனக்கு? என்னது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை? ஞாயிற்றுக்கிழமை தெரியும். நான் போன மாசம் என்கிட்ட என்ன சொன்னேன்? கறி அதுலயே இரு. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் தெரியாதா? யாருக்கு பிறந்த நாள்? எல்லாருக்கும் கொண்டாடியாச்சு. நீ யார் ஒரே ஒரு ஆள் பாக்கி இருக்காங்க? நீ யோசிக்கிறவங்களும் விடிஞ்சிரும். ஏற்கானா விடிஞ்சுதான் இருக்கு. சொல்லு யாருக்கு பிறந்த நாள்? நீ தெய்வமாக்கு பர்த்டே. தெய்வமாக்கா? போன மாசமா சொன்னேன்ல. அம்மா நான் கேட்கலம்மா. நீ கேட்க மாட்டே. இத்தனை வருஷமா தெய்வமா கொண்டாடல. இப்ப எப்படி தெரிஞ்சு உனக்கு? இப்ப எப்படி தெரிஞ்சிச்சு? எனக்கு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? எங்க மாமா சொன்னார். ஐயோ ஆமா 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 மாமா எல்லாம் ரெடி பண்ணலாம். இரு மெதுவா பேசு. அதுக்கு தான் நான் சொல்லிட்டே இருக்கிற மெதுவா பேசு. தெய்வமா காதுல விழுந்துரும். அம்மா அப்ப இதாம வாங்கி தரணும் இல்லம்மா? ஆமா சர்ப்ரைஸா gift வாங்கி தரணும். கேக் வெட்டணும். அம்மா என்னம்மா பண்ணீங்க? ஏய் கத்தாதீங்கடா. ஏம்மா அமைதியா இருங்க. ஏம்மா சொல்லுமா. சரி விளையாடிட்டே இருக்கீங்களா? என்ன டைம் ஆயிட்டே இருக்குது. சொல்லு என்ன வாங்குறது? சொல்லுமா. என்ன வாங்குறதுன்னு தான் தெரியல. ஒரு நூடுல்ஸ், ஒரு எக் பப்ஸ், திங்கிறதுல எக்குலன்னு தெரியல. என்னன்னு தெரியுமா உனக்கு? பாட்டி வீட்டுக்குள்ள இருக்குது. தெரியாம டெக்கரேட் பண்ணும். நான் போய் தெரியாம கிஃப்ட் எல்லாமே வாங்கிட்டு கேக் வாங்கிட்டு வந்து தெய்வமாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். சரியா? தெய்வமாக்கே தெரியாது. அப்ப நாங்க போய் எல்லாம் இது பண்ணிட்டுமா? சரி நீங்க எல்லாம் போய் டெக்கரேட் பண்ணுங்க. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு எங்க அம்மாவோட பர்த்டே வந்திருக்கு. A few moments later. சரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சுல? டீ பட்டி வர போட்டுறேன். ஓகே கரெக்ட்டான நேரத்துல டீ பட்டி வந்து டீ பட்டி அது கேக் வரும்போது வரும். அப்படியா? டீ பட்டி என்ன சந்தைக்கு போயிட்டு வரக்குள்ள என்னென்னமோ பண்ணி வச்சுக்கிறீங்க. என்ன விசேஷம்? சந்தைக்கு போயிட்டு வரக்குள்ள பண்ணிடுது. என்ன விசேஷம்னா ஒரு விசேஷம். பர்த்டே எல்லாம் பர்த்டே முடிஞ்சுது. யாருக்கு பர்த்டே? Happy birthday Amma. Happy birthday to you. Happy birthday. ரெடி ஆயிட்டு வா. அதுக்குள்ள எல்லாம் கேக்லாம் வெட்டி எல்லாம் ரெடி. கேக்கா? ஆமா. சின்ன குழந்தை கேக் போட்டுருக்கோம். சின்ன குழந்தைகள் என்னது? கேக் பண்றாங்கல போ. அம்மா உனக்கு இப்ப
இல்ல தேவமா தான் வெட்டணும். இப்போ நீ 53 வருஷம் ஆச்சு, உனக்கு ஒரு டைம் கூட நீ கேக் வெட்டினதே இல்லையில, அதனாலதான் இந்த டைம் அபியமா உன் பர்த்டே தேடி கண்டுபிடிச்சி யார்கிட்ட கேக் வந்துட்டு இப்ப வெட்டுறோம். சரி வெட்டிடலாம். நீ புடவை சின்ன குழந்தையா நான் வெட்டுறேன் கேக். சரிம்மா, ஒரு டைம் ஆசைப்படுறாங்க, நீ வெட்டுவியா? ஒரு டைம் தான் வெட்டுறப்போ போமாம்மா. சரி தள்ளு தள்ளு. கேக் வாங்கியாச்சு. வாங்கியாச்சா? டேபிள் எடுத்துட்டாங்க. டேபிள். ஏய் அதை வச்சுட்டு போடா. டேபிள் எடுத்துட்டு வா. பாட்டி ரெடி ஆயிட்டாங்களான்னு பார்த்துட்டு வா. அம்மா கூப்பிடு. அம்மா ரேமா வா ரேமா. கேக் நல்லா இருக்காமா? கேக் சூப்பரா இருக்கு. அப்படியே கண்ணுல வந்துட்டு போற மாதிரியே அழகா இருக்கு. சரி ஓகே, இத வெச்சிரலாம். கேண்டில் மட்டும் வெச்சிரலாம். கேண்டில் இங்க இருக்கு. பிளாக் ஃபாரஸ்டா? மா நடுவுல வாமா. ஏய் அம்மா வெச்சிடுங்க. நடுல வா. மாமா ஹாலிகா சின்ன குழந்தையா? வேயமா. அச்சு போட்டுடுங்க. வேண்டாம். மாமா அம்மா ஏய் கழட்டாதம்மா. ஹேப்பி பர்த்டே. சரி தீப்பெட்டி வைங்க. தீப்பெட்டி இருக்குது. கொண்டா. தீப்பெட்டி ரெடியாவே வச்சுக்கிறேன். எனக்கு பிறந்த நாள் அன்னிட்டு எனக்கு போட்டு வச்சிருக்கேன். ஓகே ஓகே. உனக்கு தான் நல்லா இருக்குது. எனக்கு வச்ச வடிவீடு. சரி வை பத்த வை. இன்னொன்று தான் இருக்குது. இவ்வளோதான் இருக்கு. எனக்கு தீப்பெட்டி பார்க்கும்போது இப்போ வந்து 53 வருஷம் முடிஞ்சு 54 அதோட ஃபர்ஸ்ட் டைமா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றோம். இனி அடுத்த வருஷம் வர வருஷம் எல்லாம் இதே மாதிரி செலிப்ரேட் பண்ணணும்னு நான் நினைச்சுக்கிறேன். நான் என்னால் முடியலனாலும் நீங்க மறக்காம டேட்டை ஞாபகம் வச்சு செலிப்ரேட் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி ஓகே. இப்போ வந்து நம்ம கொண்டாடிடலாமா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, Amma. Happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday. Happy birthday, Amma. கொஞ்சமாதான். இவ்வளோ கல்லோட விடுங்க போல. இந்தா கொஞ்சம் பெரிய பீஸ் எடுத்தாங்க. இந்தா நான் வெறும் கேக் மட்டும். ஓகே. சரி நீ அடுத்த gift அம்மா நான் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிறேம்மா. ஓகே. அவ கொடுத்தாச்சுன்னா நகரலாம். ரொம்ப பெருசா போகுது. வாங்கிட்டு வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லி கொடுடா. கஷ்டப்பட்டு தேடி 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 அப்படியே ஹாப்பி பர்த்டே தேவம்மா. சரிடா. ஐயோ கடவுளே. என்னமா தெரியாம ஹாப்பி பர்த்டே டு யூ. பண்ணவே இல்ல. ஹாப்பி பர்த்டே டு யூமா. நாங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துமா. சரியா? முதல்ல நல்லா எல்லாம் பாடி எந்திரி 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 நானும் பண்ணி கொடுத்தேன். நீயப்போ நல்ல பாட்டு. நல்லா ஓகே யாரோட ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணலாம்? என்னோடது. உன்னோடதா? அச்சுவோட. சரி ஓகே.
இல்லையா பொம்மை உண்மையை சொல்லு உனக்கு வேண்டிதானே வாங்கிட்டு என் மேல சொல்லிட்டேன். ஆமா நான் சின்ன குழந்தை பாரு விளையாடுறேன். அவளை வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிறத வாங்கினியா இல்லவே இல்ல உடம்பு எடுத்து வந்திருக்கேன். அதனால நான் தேடிட்டேன். அதான் நான் அப்படியே சொன்னேன்ல, நான் தேடி தேடி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஐயோ உடம்பு எடுத்து வந்திருக்கேன். அதுக்கு எதுக்கு அவன் அடிக்கிற? இங்க வெச்சு பாரு. ராக்கெட் தான் இது வாங்கி சொல்லி கொடுத்தான். ஓ நீ இது எடுத்தியா? நல்லா இருக்கு. ஏ சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த கலர் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா. சரி பரவாயில்லை. அடுத்து என்னன்னு எனக்கு தெரியுமா? சரி புடவை வாங்கி வை. இந்த கொடு கொடு கொடு. அடுத்து எது ஓபன் பண்ணலாம்? உன்னோடதா என்னோடதா? யாருது? அம்மாவோடதா? அம்மா இல்ல அது ஓபன் பண்ணு. சரி அதே ஓபன் பண்ணலாம். எனக்கு அதான் புரியா இருக்கு அது என்னது. ரொட்டி மேக்கர் சப்பாத்தி செய்யறது. சப்பாத்தியா? உனக்காக நான் வாங்கிட்டேன். நான் வாங்கிட்டேன்ல. போனக்காயே சொன்னது நான். அப்படியா? என்ன அயன் பாக்ஸ் என்ன எனக்கு தெரிய மாட்டேடாய் என்னோட பொண்ணு. எடு எடு வெளியில எடு. ஏ சப்பாத்தி சுடுறக்கா. இத கரண்ட்ல வச்சு சப்பாத்தி அப்படியே சுட்டுக்கலாம். கரண்ட்ல வச்சு உருண்டை மட்டும் பண்ணி வச்சனா போதும். அதுவே சப்பாத்தி சுட்டுக்கலாம். உருட்ட வேண்டியதில்ல ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. நான் தான் செலக்ட் பண்ணது. இது வந்து வேலை வீசிக்காக. அதுக்கு அந்த வேலையா? நான் தான் செலக்ட் பண்ணது. இப்படி வெச்சு இப்படி அமுக்குனா முடிஞ்சு. டக்குனு சத்தம் கேக்குமா? டக்குனு சத்தம் கேக்கும். அவ்வளவுதான்டா. அது என்னடா அது சூடு இருந்துச்சுன்னா அதுவே சப்பாத்தி ஆயி அது அதுவே தேயமா பண்ணுது. கரண்ட்ல வச்சுக்கிறதா? நான் உட்கார்ந்து முட்ட முடியலையா? ஆமா கால் வலிதான் முட்டி வலிதான். கரண்ட்ல வச்சு சப்பாத்தி சுடுறதா? நீ அந்த மேலயே வச்சு அப்படியே அமைக்க வச்சுக்கலாம். கீழ உட்கார முடியல. கஷ்டமா கேஸ் இருக்கும். ரொம்ப அமுக்க கூடாது. கேஸ் பத்த வைக்கிறது. கேஸ் வச்சு பண்றதா? ஆமா. பரவாயில்லையே. ஓ சும்மா மாவு வாங்கி உருண்டை பண்ணி அதுதான் இது கொடுத்திருக்காங்க. இது வச்சு கரண்ட்ல வச்சா போகுது. ஆமா. அப்படியே சப்பாத்தி ஆயிடும். சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்கு. சூப்பரா எங்க வாங்குனேன்? எந்த கடையில வாங்குனேன்? அது இருந்துச்சு. சரி நீங்க சொல்லிட்டே இருந்தியா அதான் வாங்க. உட்கார்ந்தது சப்பாத்தி தேய்க்க முடியறது இல்ல அதனாலதான். அபியமே எனக்கு ஏதோ கன்ஃபியூஸா இருக்குமா? அபியமா அது என்னன்னு தெரியல. என்ன பஞ்சு பஞ்சா இது பாருமா. இரு நான் ஓபன் பண்றேன். அதுல என்ன இருக்குன்னு பாரு. ஓபன் பண்ணு. நல்லா இருக்கு. அழகா அம்மா அம்மா இப்படி திருப்பு. ஓபன் பண்ணு. ஓகே ஓபன் பண்ணு. ஆமா உனக்குதான் இங்க பாரு கண்ணாடி. அது 3 பவுன். போடு இந்த கண்ணாடி பாரு. ஒரு கண்ணாடி இங்க ஒரு தேயமா. ஏ சூப்பரா இருக்கு தேயமா. கண்ணாடி பாரு. அம்மா கை தட்டுமா? இனி ஓபன் பண்ணுமா? சொல்றாங்கப்பா. நான் தான் செலக்ட் பண்ணது. இது நீ செலக்ட் பண்ணீங்க. கம்மலு கம்மலு வளையல். போடு போடு போடுமா வளையல் போடு. அப்படியே வளையல் இருக்குது இல்ல கம்மல். இந்த கம்மல போடுப்பா. இந்த கம்மல கம்மல் போட்டுக்கிறதா? கம்மல் போடு. சரி பரவாயில்ல போடுமா. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா?
எதுவும் சொல்லாம கொள்ளாம எப்படி இருக்கும்னா சூப்பரா இருக்குமா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு எல்லாமே நல்லா எல்லாமே நல்லா இருக்கா? பெட்டி நல்லா சிம்பிளா இருந்தாலும் நல்லா இருக்குது இது நான் நினைச்சேன் வளையல் செயின் மட்டும் தான் படையில் நல்லா இருக்குது இதெல்லாம் பிளைனா இருக்குது செயின் வந்து நல்லா இருக்கு இது கொஞ்சம் டிசைனா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான். பட்டாசுன்னு சொன்னேன் சரியா? எப்படி சூப்பரா இருக்கா? இந்த பர்த்டே வந்து ஃபர்ஸ்டா கொண்டாடுறதுனால இது வந்து மறக்கவே முடியாத மாதிரி நிறைய ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். ஸோ அதனால வாங்கிட்டேன். எப்படிமா பிடிச்சிருக்கு உனக்கு? பெட்டி பாருமா நல்லா அழகா அது கூட ஒரு பெட்டியும் வச்சு சரி கொடுத்தா நல்லா இருக்குமே. வெறும் பெட்டி கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல, அதுல நகை வச்சுதான் அதுக்குள்ள ஒரு நகை அதுக்குள்ள ஒரு நகை அதுக்குள்ள ஒரு நகை. நீ இந்த மாதிரி பண்ணுவியாடா? எனக்கு நான் எங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தேன். நான் உனக்கு செம்மையான வாங்கி தருவேன். ஓ வாவ் சூப்பர். ஓகே சாரியே வாங்கி தருவேன். அழகான சாரி. சரி ஓகே. அம்மா இதுல யாரோடது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? அப்படின்னா சொல்லாம கொள்ளாம என்னென்னமோ பண்ணிருக்குது. அப்புறம் உங்க அக்கா சப்பாத்தி கல் வாங்கிட்டு வந்திருக்கு, சப்பாத்தி விட்டுருக்கு. அச்சு விளையாடுற பொம்மை வாங்கி இந்த சின்ன குழந்தையாட்ட அவங்களுக்கு விளையாடணும்னு சொல்லி பொம்மை வாங்கி அவ வச்சுட்டேன். நீ புடவை எடுத்துட்டு வந்திருக்குற. காலையில சொன்னாங்க புடவை எடுத்து பிறந்த நாள்னு சொல்லி. நானு அவனே சொன்னாமா? யாருமே சொல்லல, அவனே சொன்னான் நான் புடவை வாங்கிக்கிறேன் சரி அப்படின்ட்டு. அவ்வளவுதான். சரி balloon, யாருக்கு பத்திரமா வச்சுக்கோ சரியா? எல்லாம் நகைங்க எல்லாமே எடுத்துட்டு புடவை போட்டு வந்தாச்சு. பாருமா. சரி பத்திரமா வச்சுக்கோ சரியா? கை. எங்க அம்மாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சொல்லலாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்கி கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். விஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். டாடா பாய்.